யார்க்கர் மன்னன் மலிங்காவின் வாழ்நாள் சாதனையை ஒரே நொடியில் தவிடுபொடியாக்கிய நடராஜன். கிரிக்கெட் உலகை அதிர வைத்த சம்பவம். அதாவது இந்தியா vs பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. 2 டெஸ்ட் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் பங்கேற்று வருகிறது. இதில் முதலாவதாக 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்றது. அந்த 2 போட்டிகளிலும் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றி இருந்தது. இந்த நிலையில் 3 T20 போட்டிகளுக்கான தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த T20 போட்டிக்கான வார்ம்-அப் போட்டிகளில் தற்போது நடைபெற்று வருகிறது. அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் கிரிக்கெட் உலகையே அதிர வைக்கும்படி ஒரு சம்பவத்தை நம்ம நடராஜன் செய்து இருக்கிறார். அப்படி என்னதான் இந்த வார்ம்-அப் மேட்சில் நடந்தது என்று பார்த்தால், இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த பங்களாதேஷ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து இருந்தது. அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம நடராஜன் சரியாக போட்டியின் 11வது ஓவரை வீசியிருந்தார். இந்த ஓவரில் மட்டும் தொடர்ச்சியாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதாவது இவர் வீசிய இந்த 11வது ஓவரின் 2வது பந்து, 3வது பந்து, 4வது பந்து மற்றும் 5வது பந்து என இந்த 4 பந்துகளிலும் தொடர்ச்சியாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் நடராஜன். இதன் மூலம் கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் நடராஜன். அதாவது இந்தியா vs பங்களாதேஷ்க்கு இடையிலான டெஸ்ட் தொடருக்கு பிறகு இதுவரை 4 T20 வார்ம்-அப் போட்டிகள் நடந்துள்ளது. அப்படியாக நடைபெற்ற வார்ம்-அப் போட்டிகளில் மொத்தமாக 3 போட்டிகளில் ஒரே ஓவரில் தொடர்ச்சியாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் நடராஜன். மேலும் இதற்கு முன்பு கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு தொடரில் தொடர்ச்சியாக ஒரே ஓவரில் 4 விக்கெட்டுகளை 2 முறை வீழ்த்தியிருக்கிறார் லசித் மலிங்கா. ஒரே தொடரில் 2 முறை ஒரே ஓவரில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய சாதனை மன்னன் என்ற பட்டத்தை பல வருடங்களாக லசித் மலிங்கா தான் வைத்து இருந்தார். ஆனால் தற்போது நம்ம நடராஜன் ஒரே தொடரில் ஒரே ஓவரில் 4 விக்கெட்டுகளை 3 முறை வீழ்த்தி மலிங்காவின் வாழ்நாள் சாதனையை காலி செய்து இருக்கிறார். இதுவரை கிரிக்கெட் வரலாற்றில் எந்த ஒரு பவுலரும் தொடர்ச்சியாக 4 விக்கெட்டுகளை எடுப்பதே கடினம் என்று இருந்தது. அப்படியே ஒரு முறை எடுத்தாலும் கூட அதே தொடரில் மீண்டும் ஒரு முறை 4 விக்கெட்டுகளை தொடர்ச்சியாக எடுப்பது என்பது அதைவிட கடினம். அப்படி இருக்கும்போது அந்த சாதனையை நிகழ்த்தி இருந்த மலிங்காவின் அந்த மகத்தான ஒரு சாதனையை இப்போது நம்ம நடராஜன் முறியடித்து இருக்கிறார் என்றால் நடராஜனை பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்று கூறலாம். மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால், கிரிக்கெட் வரலாற்றில் இதற்கு முன்பு யார்க்கர் மன்னன்கள் என்ற வரிசையில் மலிங்காவுக்கு முக்கியமான இடம் உண்டு. அந்த வகையில் மலிங்காவின் இந்த சாதனையை முறியடித்தது யார்க்கர் மன்னனான நம்ம நடராஜன் தான். இதனால் வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்தில் உண்டு என்பதை நம்ம நடராஜன் நிரூபித்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.